தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கு பரபரப்பாக பேசப்படுகின்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சவுக்கு சங்கர் அவருடைய அலுவலகத்திற்கு, "இது என்னப்பா இது 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி நடந்துக்கிட்டே இருக்கு" அப்படின்ற மாரி அவர் அலுவலகத்திற்கு காவல்துறையினர் சென்றிருக்கிறார்கள் அப்படின்றது தான். அப்போ அவரை கைது செய்ய போகிறார்களா அப்படின்ட்டு. அவரே ஒரு காணொளி போட்டிருக்காரு. எனக்கு தெரிந்து 7 மணிக்கு அவர், மாலதி மற்றும் அப்புறம் நிதிஷ் இவங்கெல்லாம் உட்காந்து ஆற்றுவாங்க. இது சம்மந்தமான்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் இதில சில விஷயங்கள் என்ன அப்படின்றத எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த காணொளி. சவுக்கு சங்கரை கைது செய்ய வேண்டும் என்பதற்காக காவல்துறை அங்கே சென்றிருக்கிறது அப்படின்ற கூற்று இருக்கு இல்லையா? முதல்ல சம்மன கொடுக்க தான் போனாங்க. இப்படி சம்மன கொடுப்பதற்கு இதுக்கு முன்னாலேயே காவல்துறை வேறொரு வழக்கிலயும் போயிருக்காங்க. ஏன்னா, சங்கர் தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்து வரக்கூடியவர். அப்படி இழுத்து வரக்கூடியவரை சமன் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? காவல்துறை சட்டப்படி அப்படித்தான் இயங்க வேண்டும். சரியா? இப்போ இந்த இடத்துல பார்ப்போம். சங்கர பிடிக்கும், சங்கர பிடிக்காது. இப்படின்னு 2 தரப்பு இருக்கும். இது என்னன்னா, சங்கர் ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவாக பேசினால், அவர்கள் எல்லோரும் சங்கரை பிடிக்கும் என்று சொல்வார்கள். சங்கர் ஒரு அரசியல் கட்சிக்கு எதிராக பேசினால், அவங்க எல்லாரும் வந்து சங்கரை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம தள்ளி வச்சுருவோம். நாம சங்கர் எங்க தனிநபரை மட்டும் பார்ப்போம். ஏன் அப்படின்னா, 2009ல எனக்கு சங்கரை தெரியும். அப்போது இங்கே இருக்கக்கூடிய நடைமுறை பிரச்சனை என்ன தெரியுமா? காவல்துறை குறித்து பேசக்கூடிய சங்கர் தனிப்பட்ட விதத்தில் காவல்துறை அதிகாரிகளை தாக்குகிறார் அப்படின்றது தான். இப்போ இதை ஏற்றுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற கேள்வி வருது. அதாவது காவல்துறை சில அத்துமீறல்களில் ஈடுபடுகிறது. இந்த அத்துமீறல்கள் கண்டிக்கப்பட வேண்டுமா என்றால் ஆமாம். அதே சமயத்தில் நமக்கு 8 கோடி மக்கள் இருக்காங்க. நான் இதையே வந்து இவ்வளோ விலாவரியாக நான் இங்கே பேசுகிறேன் அப்படின்னா, நான் நம்புறது என்னென்னா, நம்முடைய பார்வையாளர்கள் என்னுடைய பார்வையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்றவங்க குறைந்தபட்சம் அவங்களுடைய அறிவை பயன்படுத்துவார்கள் அப்படின்றதுனால தான் இதை நான் பதிவு பண்ணுறேன். நீ யோசிங்க, காவல்துறை வந்து 8 கோடி பேருக்கு வந்து ஒரு 1,50,000 பேர் தான் இருக்காங்க. இந்த 1,50,000 பேரை அதில் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய கமிஷனர், டிஜிபி இந்த மாதிரி இருக்கவங்கள வந்து தினம் தினம் நம்ம அசிங்கப்படுத்திட்டு, தினம் தினம் நம்ம கேவலப்படுத்திட்டு, அதுவும் நம்முடைய தனிப்பட்ட காழ்ப்பை வைத்துக்கொண்டு இதே சங்கர், ஏன்னா 2019, 2018, 19 இதே சங்கர் ஏகே விஸ்வநாத் அப்படின்றவர் வந்து நம்ம கமிஷனராக இருந்த பொழுது அவரை பயன்படுத்தி என்னையெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சாங்க பல மணி நேரம். நான் கூப்பிட்டு உட்கார வச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு பெருமையாக பேசின ட்வீட்லாம் வந்து இன்னும் இருக்குது சங்கருடைய இந்த பழைய அக்கௌண்ட்டில். இதனால் நான் வந்து அவருக்கு எதிராக பேசுகிறேன்னு இல்லை. பட் என்ன சொல்ல வரேன்னா, நீ இதுதானே எல்லாருக்கும் பண்ண. நிறைய பேருக்கு சங்கர் அனுப்பிய தகவல்கள், குறுந்தகவல்கள் என்ன தெரியுமா? நான் நினச்சா போலீஸை உன் வீட்டுக்கு அனுப்புவேன். நான் நினச்சா போலீஸை வச்சு உன்னை விசாரணைன்ற பேரில் உட்கார வைப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறது. அப்போது நீ எதை செய்யலாம், உனக்கு அது வந்து அது பிரச்சனையா? நீ என்ன தேவதூதனா, மேலேருந்து குதிச்சிட்டியா அப்படின்ற கேள்வி வரும்ல. ஏன்னா இங்கே யார் வேண்டுமானாலும் போராளி பட்டத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. யாருக்குமே உள்ளே இருக்க பிரச்சனை என்ன, உள்ளே இருக்க விவகாரம் என்னன்னு தெரியாது. இதே அருண் காவல்துறை அதிகாரியாக இருக்கக்கூடிய, இன்றைக்கி வந்து கமிஷனர் இருக்கக்கூடிய இதே அருண் அவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவன் தான் இந்த சங்கர். ஏதோ ஒரு இடத்துல அவன் கேட்ட சிபாரிசுகளை இவர் அருண் வந்து நிராகரித்து விட்டார் அப்படின்ற காரணத்தினால தான் நீ எதிர்த்து போகிற. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 முறை என்னுடைய பேரை வேற அவர் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா? அவர் முதலமைச்சரை தவறாக பேசுகிறார், துணை முதலமைச்சரை தவறாக பேசுகிறார், அவர் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு கூட அந்த மாலதியும் ஒத்துவுது. மேட்ரு என்னென்னா, முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இவையெல்லாம் யார்? மக்களுடைய பிரதிநிதிகள். நாம் ஓட்டு போட்டு கொண்டு வந்து அமர்த்திய பிரதிநிதிகள். அவர்களுக்கு எதிராக நம்ம பேசலாம். இப்போ நான் திமுககாரனுக்கு எதிராக பேசினா, அது ஸ்டாலினோ உதவாநிதியோ எவனோ ஒருத்தன் அவனுக்கு எதிராக பேசினா திமுககாரன் எனக்கு பதில் சொல்லுவான். அதே மாதிரி திமுககாரன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசினா நான் பதில் சொல்வேன்.
ஆனால் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு எதிராக நீ போகிற போக்கில் என்ன வேணாலும் பேசுவேன்னு பேசிட்டு போனான்னாக்க இதுக்கு யார் பதில் சொல்ல முடியும்? அந்த யூனிஃபார்ம் போட்ட காவல்துறை அதிகாரியால் பதில் சொல்ல முடியுமா என்றால் முடியாது. ஏனென்றால் போலீஸ் மேனுவல் ரூல்ஸ் அதை தடுக்கிறது. இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, 2019 2020 இந்த காலகட்டங்களில் என்னை போன்றவர்களுக்கு எதிராக காவல்துறையை, அதுவும் யார் ஆட்சியில், எடப்பாடியார் ஆட்சியில், அதிமுக ஆட்சியில், இதே எடப்பாடியார் அவர்களுக்கு எதிராக நீ பேசிக்கொண்டே, ஆனால் உனக்கு காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சுக்கிட்டு நீ எங்களுக்கு எதிராகலாம் கம்பு சுற்றலையா? எங்கள் வீட்டிலலாம் போலீஸ் அனுப்பி டார்ச்சர் பண்ணலையா? அப்போ அது சரியா? உனக்கு வந்தால் மட்டும் பிரச்சனையா அப்படின்றது தான் கேள்வி. யாருக்குமே வரக்கூடாது அப்படின்றது தான் நம்ம சொல்லக்கூடியது. ஏன் தெரியுமா? நான் 8 மாதங்களோ 9 மாதங்களோ இதே காவல்துறையுடைய தவறான போக்கின் காரணத்தினால், பொய் வழக்கின் காரணத்தினால் நான் சிறையில் இருந்திருக்கிறேன். அப்படின்னும் பொழுது என்னுடைய எதிரி கூட இதை அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவன் தான் நான். அது வேற விஷயம். ஆனால் நீ ஏதோ உத்தமம் மாதிரி காவல்துறை பாசிசத்தை கையில் எடுக்கிறது. அதே பாசிசத்தை அதே காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த தொடர்புகளை வைத்து நீ செய்ததெல்லாம் என்ன? மாரிதாஸ் விசாரணைக்கு கூப்பிட்றாங்க. மாரிதாஸை இங்கே கமிஷன் ஆஃபீஸ்க்குள்ளே உள்ள அவர் விசாரணைக்கு போய் உட்கார்ந்துருக்கிற ஃபோட்டோவை எடுத்து நீ போடுற உன்னோட வீட்டில், மாரிதாஸை விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு. உனக்கு எப்படி வர முடியும் அந்த ஃபோட்டோ? காவல்துறையில் தொடர்பு இதனால தானே வருது. அப்போது அதை நீ கொண்டாடின இல்லை? ஏன் கொண்டாடின? உனக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்க வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்ற கேள்வி வருது இல்லை? இதுதாங்க பிரச்சனை. ஏதோ மனித புனிதன் மாதிரியும் பெரிய போராளி மாதிரியும், நீ போராளியும் கிடையாது, மனித புனிதனும் கிடையாது. சரியா? நீ காவல்துறை அதிகாரிகளை தொடர்ந்து தனிப்பட்ட விதத்தில் தாக்கி கொண்டிருக்கிறாய். அப்படி தாக்கி கொண்டிருக்கும் பொழுது உனக்கு எதிராக அவர்கள் நடவடிக்கை எடுப்பது அப்படின்றது தவிர்க்க முடியாத விஷயம். இப்போ நீ என்ன பண்ணுற? எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் வாங்க எனக்காக போராடுங்க அப்படின்னு நீ கூப்பிடுற. நாங்கள் ஏன் உனக்காக வரணும்? தனிப்பட்ட விஷயங்களுக்காக, தனிப்பட்ட காழ்ப்பிற்காக நீ நடத்தக்கூடிய பிரச்சனைகளுக்கு நான் வரணுமா? ஒன்று. ரெண்டாவது, நீ என்ன பேசுகிற அப்படின்னா, இந்த தாஜ் ஹோட்டலில் இப்போது ஒரு 3 நாட்கள் 4 நாட்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசுகிற. அதாவது ஒரு வாரம் முன்னாடி நடந்த சம்பவம்னு வச்சுக்கோமே. தாஜ் ஹோட்டலில் 2 கும்பல் மோதிக்கிதான். இந்த 2 கும்பல் மோதிக்கிட்டு இவங்க சண்டை பெருசாகி அது கைகலப்பாகி அதில் ஒருத்தன் இன்னொருத்த மண்டையை உடச்சி இந்த மாதிரிலாம் பிரச்சனையாகி அந்த மேனேஜர் காவல்துறைக்கு கால் பண்ணுறாரு. வேறு என்ன பண்ண முடியும்? அவர் கண்டிப்பாக காவல்துறைக்கு தான் கால் பண்ணணும். வேறு யார் கண்ட்ரோல் பண்ண முடியும்? அப்போது அப்படி வந்த காவல்துறை கைது பண்ணிடுச்சான். அது எப்படி கைது பண்ணலாம்? கைது பண்ணாமல் வேறு என்ன பண்ணுவாங்க? இதற்கும் கமிஷனர் தான் காரணம் அப்படின்ட்டு. ஏயா, ஒரு ஹோட்டலில் ஒரு பிரச்சனை நடக்குது, தகராறு நடக்குது, அது கால் பண்ணுறான், மேனேஜர் கால் பண்ணுறான். அப்போ கூப்பிட்டு காவல்துறை வருது, 2 பேர் தரப்பையும் கைது பண்ணுது. அதில் இருக்கக்கூடிய நபர்களை கைது பண்ணுது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அதில் ஒரு பெண், அவர் தவறாக நடத்தப்படுகிறார், மானபங்கம் படுத்தப்படுகிறார் அப்படின்றது குற்றச்சாட்டு. சரியா? அதனால தான் செக்ஷன் 4 ஆஃப் உமன் ஹராஸ்மெண்ட் அப்படின்றது பதியப்படுது வழக்கில். அப்படின்னும் பொழுது செக்ஷன் 4 ஆஃப் உமன் ஹராஸ்மெண்ட் என்னன்னு கூட தெரியாமல் நீ என்னென்னமோ வளர்ற. அந்த பெண் தான் வாபஸ் வாங்கி விட்டாரே அந்த புகாரை, அதனால் இவர்களை வெளியே விட்டுருக்கலாமே. அப்படி விட முடியுமா? நீங்கள் ஒரு பொது இடத்துல சண்டை போட்டுப்பீங்க, ஒரு பப்ளிக் நியூசன்ஸை க்ரியேட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் நீங்களா சமாதானம் ஆகிட்டீங்கன்னு சொல்லுவீங்க, காவல்துறை வாயை மூட்டு வேடிக்கை பார்க்கணுமா? இது 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 சாத்தியமா என்றால் இல்லை. சட்டம் இதை அனுமதிக்கிறதா என்றால் இல்லை. செக்ஷன் 4 ஆஃப் உமன் ஹராஸ்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த கம்ப்ளைனண்ட்டே, அதாவது குற்றம் சாட்டியவரே தன்னுடைய புகாரை வாபஸ் பெற்றுக்கொண்டாலும் அவர் பிறர் சாட்சியாகத்தான் பார்க்கப்படுவார். அதாவது ஹாஸ்டைல் விட்னஸாகத்தான் பார்க்கப்படுவார். மற்றபடி அந்த வழக்கு அப்படியே நடக்கும். அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றம், ட்ரையல் கோர்ட்டுக்கு அதிகாரமே கிடையாது. அந்த வழக்கை நிராகரிப்பதற்கோ அல்லது வழக்கை முடித்து வைப்பதற்கோ அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்றது சட்டம் சொல்கிறது. நீ என்ன உருட்டுற? அதான் அவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்களே.
கேஸே முடிஞ்சு போச்சு. இப்போ அபராதம் போடணும். எதுக்கு அபராதம் போடணும்? ஏண்டா நீங்கள் வந்து சண்டை போடுவீங்க 5 ஸ்டார் ஹோட்டலில், நீங்கள் பிரச்சனையை கிரியேட் பண்ணுவீங்க, நீங்கள் ஒன்று பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துப்பீங்க, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட சமாதானம் பேசி அந்த பொண்ணுகிட்டேருந்து அந்த விஷயத்தை வந்து வாபஸ் வாங்க வைப்பீங்க. அதனால அந்த குற்றச்செயல் நடக்கலன்னு ஆகிடுமா? இதுக்கு அபராதம் வேறு நீங்கள் போடுவீங்களா? இதுக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு வேறு வருவீங்களா? கைது செய்யப்பட்ட நபர்கள் வரட்டுமே, நான் பார்க்குறேன். வர சொல்லு. அவங்க வந்து காவல்துறை மீது வழக்கு போடுவாங்களாம். போட சொல்லி பார்க்கலாம். நீ ஹோட்டலில் போய் தகராறு பண்ணது ரவுடித்தனம், பொறுக்கித்தனம். இதை நியாயப்படுத்துகிற மாதிரி நீ பேசுகிற. நீ எல்லாம் ஒரு சமூகத்தில் முக்கியமான ஒரு நபரா? இதை ஏற்றுக்கல முடியுமா? உனக்கு கமிஷனர் பிடிக்காமல் இருக்கலாம்ப்பா, உனக்கும் அருணுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், இது வேறு விஷயம். நான் இதுக்குள்ளே போகவே விரும்பலை, சரியா? கமிஷனர் அருண் அவர்கள் மீது நீ என்ன குற்றச்சாட்டுகள் வேணாலும் வைக்கலாம், அதனுடைய உரிமை. ஆனால் அவர் நம்முடைய கமிஷனர். நீ தனிப்பட்ட விதத்தில் அவரை வந்து இப்படி திட்டிக்கிட்டே இருப்பேன். இதை வந்து அரசாங்கம் வேடிக்கை பார்க்க வேண்டும், நீதிமன்றம் வேடிக்கை பார்க்க வேண்டும், பொது சமூகமும் வேடிக்கை பார்க்க வேண்டும். இதை ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா நீ வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளில் எவிடன்ஸ்ன்னு இருந்தால், அங்கே ஆதாரம் இருந்தால் நீ நீதிமன்றத்துக்கு போகணும். நீ போகிறதே இல்லையே, இங்கே தானே கம்பு சுற்றிட்டு இருக்க. இதில் நீ சொல்கிற வரதராஜன் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். ஆமாம், கைது செய்தார்கள். வரதராஜன் அவர்களை கைது செய்த அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னாக்கா 41 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, அதில் என் பேர்லேயும் போட்டிருக்காங்க அப்படின்றது நீ சொல்கிற. கிஷோரை ஏன் கைது பண்ணல, கிஷோரை ஏன் கைது பண்ணல நீ கேட்குற. கிஷோரை ஏன் கைது பண்ணணும்? வழக்கில் முகாந்திரம் இருந்தால் கைது செய்வார்கள், முகாந்திரமே இல்லையே. அடுத்தது என்னன்னா, இந்த வழக்கில் என்னுடைய அந்த பேர் வந்து இந்த எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்றது எனக்கு முதல் நாளே தெரியும். இன்றைக்கி வரதராஜன் அவர்களுடைய வழக்கு விசாரணைக்கு என்றைக்கு வந்ததோ, என்றைக்கு அவரிடம் எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கப்பட்டதோ அன்றைக்கே எனக்கு தெரியும். ஆனால் விஷயம் என்னென்னா, எஃப்ஐஆர் காப்பி அவங்ககிட்ட இருக்குது. அந்த காப்பியை வச்சு நான் கேஸ் போட முடியாது. அப்போ என் மீது எஃப்ஐஆரை போட்டிருக்குன்றதை நான் எப்படி தெரிஞ்சிக்க முடியும்னா, ஆன்லைனில் போய் தெரிஞ்சுக்கலாம். நீ சொல்கிற மாதிரி ஆன்லைனில் அதையும் முடக்கி வைத்திருக்கிறார்கள். முடக்கி வைப்பதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறதா என்றால் இருக்கிறது. சரி, இப்போ முடக்கி வச்சுருக்காங்கன்னா அடுத்தது என்ன பண்ணணும்னா, நான் போயிட்டு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் இது பாருங்கள், இந்த வழக்கு சம்மந்தமாக இங்கே நடந்திருக்கு, வாத பிரதிவாதங்கள் நடந்திருக்கு, எனக்கு எஃப்ஐஆர் காப்பி கொடுங்க நான் கேட்பேன். அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த எஃப்ஐஆர் காப்பியை வாங்கிக்கிட்டு நான் அப்போது உயர் நீதிமன்றத்துக்கு போவேன். என்னுடைய வழக்கை குவாஷ் பண்ணுங்கள், இது ஏன் இது நீங்கள் என் மேலே போட்டிங்க, என் மேலே எஃப்ஐஆர் போடுறதுக்கான எந்த முகாந்திரமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் வாதிடுவேன். இது சட்டப்படி நாம் செய்யக்கூடியது, இதுதான் சரி. மாறாக என் மேலே 14 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, என் மேலே 17 உன் மேலே 14 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, 17 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னா போ, ஊருப்பட்ட பணம் அடித்து வச்சிருக்கிய. நீயே சொல்கிறியே, நான் சொல்லலை, நீயே சொல்கிறியே. மாலதி வீடு வாங்கக்கூடாதா? வாங்கலாம். டி நகரில் 5 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கியிருக்கிறார். இப்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா பல்லாவரத்தில் இப்போ சங்கர் கைது செய்யப்பட்ட அல்லது சங்கரை கைது செய்ய வேண்டும் என்பதற்காக காவல்துறை சென்ற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு வீடு வாங்கியிருக்காங்க. தப்பே கிடையாது. இவ்வளோ சம்பாதிக்கிறீங்களே, போய் ஒரு என்கேஜ் பண்ணுங்கள், ஒரு லாயரை என்கேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இத்தனை எஃப்ஐஆர் என் மீது போடப்பட்டிருக்கு அப்படின்றத பாருங்கள். ஒவ்வொரு எஃப்ஐஆரையும் குவாஷ் பண்ணுறதுக்கு நீதிமன்றத்துக்கு போங்க. அங்கெல்லாம் போகாமல் திரும்ப திரும்ப உங்களோட வாய்க்கா தகராறு, அது யாரோட? இந்த கமிஷனர் அருண் அவர்களோட இருக்கக்கூடிய உங்களுடைய வாய்க்கா தகராறு, உங்களுடைய தனிப்பட்ட காழ்ப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடிய தகராறு. இது சமுதாயத்தின் தகராறே கிடையாது. அப்படி தனிப்பட்ட காழ்ப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடிய தகராறை கொண்டு வந்து சமூகத்தின் மீது திணிப்பது இதை நீ இன்னைக்கு செய்யலப்பா, 2009 செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா 2009 நான் அந்த சங்கரோட பயணிக்கிறேன். அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் தான் நீ பண்ணிகிட்டு இருக்க. உன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை சமுதாயத்தின் பிரச்சனையாக கொண்டு வந்து திணிப்பது எங்களுடைய பிரச்சனை கிடையாது, உன் பிரச்சனை. நீ ஃபேஸ் பண்ணு. நீ யாரை பாத்திர வியாபாரி என்று சொல்கிறாயோ அதே ஆனந்தனுடன் மாலதி தினம் தினம் அவங்க அலுவலகத்துக்கு போகலையா?
டிநகரில் இருக்கக்கூடிய அந்த இடத்த பதிவு செய்வதற்கு இதே ஆனந்தன் வரலையா? அவரை வைத்து நீங்கள் பதிவு பண்ணீங்க. டாக்குமெண்ட் நான் காட்டணுமா? அப்பொழுதெல்லாம் ஆனந்தன் தேவைப்பட்டது. இப்பொழுது வந்து பாத்திர வியாபாரி. இப்படி உன்னுடைய தேவைக்காக ஒருவரை பயன்படுத்திக் கொள்வதும், அவர்களை அதுக்கப்புறம் வந்து அப்படியே உதாசீனப்படுத்துவதும் அப்படின்றத உன்னுடைய வழிமுறையாக வச்சிருக்கலாம். நீ உதாசீனப்படுத்தும் பொழுது அவங்களுடைய யுக்திகளை பயன்படுத்தத்தான் செய்வார்கள். அனுபவி. என்னமோ யோகிய மாதிரி பேசிகிட்டு இருக்க. நீ யோகியனே கிடையாது. நீ கடைஞ்செடுத்த அயோக்கியன். இதில் என்ன அப்படி கூத்து அப்படின்னா, ஸ்டாலின் நல்லவர், துர்கா ஸ்டாலின் நல்லவர், உதவாநிதி நல்லவனம், இவங்கெல்லாம் நல்லவங்களாம். அதிகாரிகள் தான் மோசமானவர்கள். என்னடா இது உருட்டு? உனக்கு அந்த கும்பல்கிட்டேருந்து வந்த காசு அப்படின்றத நீ வந்து தக்க வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதற்காக நீ பேசணுன்றதுக்காக இவங்கெல்லாம் நல்லவங்க. இதில் இன்னொரு வார்த்தை வேறு விட்ற. என்ன தெரியுமா? ஆட்சி வந்து நான் திருப்பி பவர்ஃபுல்லாக விடுவேன். நீ எப்படி பவர்ஃபுல்லாக? இப்போ நாங்கள்லாம் எதுக்கு இருக்கோம்? விட்டுருவோமா? திரும்பவும் உன்னை போன்ற ஒரு புற்றுநோயை, என்னை பொறுத்திருக்கும் நீ ஒரு புற்றுநோய், உன்னை போன்ற ஒரு புற்றுநோயை மீண்டும் வளர்வதற்கு நாங்கள் அனுமதிப்போமா? நாங்கள் என்ன திமுகவா? திமுக தான் உன்னை வளர்த்து விட்டது. நாங்கள் அப்படி கிடையாது. அப்போது நீ வந்து உண்மையிலேயே ஒரு பிரச்சனையை கொண்டு வருகிறாய். சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனையை நான் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறாய் என்றால் அதற்கு என்னுடைய ஆதரவு, முழு ஆதரவு உனக்கு இருக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிக்காகவும் உன்னுடைய தனிப்பட்ட வாய்க்கா தகராறுக்காகவும் நீ வந்து பெரிய போராளி மாதிரி வேஷம் போடுவேன்னா அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.